இந்த வீடியோவில் ரெண்டு சிம்பிளான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பாசிங் த ஆப்ஜெக்ட் வைல் காலிங் மெத்தட். இதுதான் ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது. ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது நம்மளால் வேல்யூஸ்க்கு பதிலாக ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண முடியுமா? சூப்பர். அதே போல் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட். ஸோ இன் மெத்தட் காலிங் பாசிங் த ஆப்ஜெக்ட் அண்ட் த மெத்தட் ரிட்டர்னிங் த ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இங்கே மொத்தம் 2 ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்கள், பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபீல்டை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 2 ஸ்ட்ரிங் இருக்குது, ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி நேம், ஸ்ட்ரிங் எம்ப்ளாயி ரோல். அண்ட் இன்னும் 2 வேரியபிள் இருக்குது, இன்ட் எம்ப்ளாயி ஏஜ், இன்ட் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாத்துக்கும் நமக்கு வேல்யூ வேணும்ல, அதை கேட்ச் பண்ணுறதுக்கு தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எம்ப்ளாயி நேம் வாங்குகிறோம், எம்ப்ளாயியோட ஏஜ் வாங்குகிறோம், அண்ட் எம்ப்ளாயோட எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குகிறோம். இந்த டேட்டாவெல்லாம் லோக்கல் பேராமீட்டரில் வாங்கிட்டு அதை கரண்ட் கிளாஸோட ஃபீல்டுக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். கரண்ட் கிளாஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு திஸ். ஓகே, பேசிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது கிடைக்கிற எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி கிளாஸ் லெவலில் இருக்க வேரியபிள்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணிடும். அண்ட் ஒன் மோர் திங், எம்ப்ளாயோட ரோல் மட்டும் நம்ம வாங்கலை. டேட்டாவை பாஸ் பண்ணுறவங்க எம்ப்ளாயி நேம் பாஸ் பண்ணுவாங்க, ஏஜ் கொடுப்பாங்க, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அந்த எம்ப்ளாயி ரோலை என்ன பண்ணுறது? அதுக்குன்னு நம்ம இன்னொரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி ரோல். இது வேற ஒரு ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதியிருக்கோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் செட் எம்ப்ளாயி ரோல். ஓகேவா? இந்த மெத்தட் தான் எம்ப்ளாயோட ரோலை வந்து சேவ் பண்ண போது அதுக்கு ஒரு சிம்பிள் இஃப் எல்ஸ் லாஜிக் தான் எழுதியிருக்கோம். எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்டர் தென் 4 இருந்ததுன்னா அப்போ எம்ப்ளாயி ரோல் ஈக்குவல் டு நம்ம சீனியர் அசோசியேட்னு மென்ஷன் பண்ணுறோம். இன்கேஸ் அது இல்லை, அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னா அப்போது எம்ப்ளாயி ரோல் வந்து ஜூனியர் அசோசியேட்னு சேவ் பண்ணுறோம். ஃபைன். அதுக்கு கீழே இந்த மெத்தட் இந்த டேட்டாவை செட் பண்ணிவிட்டு மொத்த டீட்டெயில்ஸையும் பப்ளிஷ் பண்ணுது. எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பப்ளிஷ் பண்ணுது. எம்ப்ளாயி நேம், ஏஜ், எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எம்ப்ளாயி ரோல். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாமே வேற ஒரு கிளாஸில் இருக்குது. ஓகே, எம்ப்ளாயி நேம், ஏஜ், ரோல் எல்லாமே இந்த கிளாஸில் இருக்குது. இன்னொரு கிளாஸோட மெத்தட் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். அப்போது அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும்ல. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேராமீட்டரில் ஜஸ்ட் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸோட ரெஃபரன்ஸை மட்டும் தாங்க வச்சுருக்கோம். இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுற ஸ்டெப்பை பண்ணலாம். இதுக்கு நம்ம தனியாக ஒரு டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ தட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வேல்யூஸ் கொடுத்தா அது இந்த கன்ஸ்ட்ரக்டர் கேட்ச் பண்ணிக்கும். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் E1 ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிடு நேம் ராம், அதுக்கப்புறம் எம்ப்ளாயோட ஏஜ் வந்து 32, கமா நெக்ஸ்ட் என்ன கேட்குறோம், எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் 10. ஸோ முதல் கோடு புரியும்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் E1 ஈக்குவல் டு நியூ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ராம் 32 10. இதுதான் டேட்டா. எம்ப்ளாயி நேம், ஏஜ் அண்ட் 10ன்றது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். இதை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற டேட்டா வந்து இந்த லோக்கல் பேராமீட்டரில் இருக்கும். இதை நம்ம கிளாஸ் லெவலில் இருக்கிற இந்த ஃபீல்டுக்கு அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, எம்ப்ளாயி ரோல். அதை வாங்கிறதுக்கு இந்த மெத்தடை கால் பண்ணோம். இந்த மெத்தட்ன்றது செட் எம்ப்ளாயி ரோல். இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணணும். எம்ப்ளாயி ரோல் டாட் செட் எம்ப்ளாயி ரோல், இதான் மெத்தட் நேம்.
இங்கே தான் இந்த கான்செப்டே நீங்கள் படிக்க போகிறீங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், வேல்யூஸை மெத்தட் கால் பண்ணும்போது பாஸ் பண்ணுவோம். நமக்கான வேல்யூஸ் எங்கே இருக்குது, e1ன்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்குது. லெட்ஸ் சே e1 டாட் எம்ப்ளாயி நேம், கரெக்டா, e1 டாட் எம்ப்ளாயி ஏஜ், அதுக்கப்புறம் e1 டாட் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி 3 வேல்யூ நம்ம கொடுக்கணும். நம்ம தனித்தனியாக e1 டாட் எம்ப்ளாயி நேம், e1 டாட் எம்ப்ளாயி ஏஜ், e1 டாட் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ்னு 3 வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு e1 அப்படின்ற ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணலாம் இல்லையா, அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். e1. ஸோ உங்களுக்கு புரிய வேண்டியது என்னென்னா, ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டே கூட நம்ம பாஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன். e1ன்றது ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஆனால் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், 10,20 இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், e1ன்ற ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம், ஸ்டில் எரர் அடிக்கல. அதுக்கான காரணம், இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு பேராமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த எம்ப்ளாயி ரோலு, அது ஒரு ஆப்ஜெக்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், கிளாஸ் நேம், ரெஃபரன்ஸ் நேம். என்ன கிளாஸ் நேம், எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேம், அதோட ரெஃபரன்ஸ் நேம். ஸோ இந்த மெத்தடை நம்ம யார் கால் பண்ணாலும் அவங்க எம்ப்ளாயி டீடைல்ஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணால் அதை இந்த e1 கேட்ச் பண்ணி வச்சுக்கும். e1, e2 என்ன வேணா இருக்கலாம், e கூட இருக்கலாம். ஓகே, நான் e1 போடுறேன். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ e1ன்ற ஆப்ஜெக்ட் என் கையில் கிடச்சிச்சு. இந்த மெத்தடை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க e1ன்ற ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெத்தடுக்குள்ளே நான் அந்த டேட்டாவை தனித்தனியாக எடுத்துக்கிறேன். e1 டாட் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் greater than 4 அப்படின்னா அதுக்குள்ள e1 டாட் எம்ப்ளாயி ரோல் சீனியர். அப்புறம் அது இல்லை அப்படின்னா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னா e1 டாட் எம்ப்ளாயி ரோல் ஈக்குவல் டு ஜூனியர். அண்ட் ஃபைனலாக இந்த மெத்தட் முடியும் போது எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆக்சுவல் டேட்டா எங்கே இருக்குது, e1குள்ளே இருக்குது. ஸோ e1 டாட் எம்ப்ளாயி நேம், e1 டாட் எம்ப்ளாயி ஏஜ், e1 டாட் எம்ப்ளாயி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் e1 டாட் எம்ப்ளாயி ரோல். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. மெத்தட் கால் பண்ணும்போது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கூட பாஸ் பண்ணலாங்க, அவ்வளோதான். ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எம்ப்ளாயி டீடைல்ஸ் ராம் 32, எக்ஸ்பீரியன்ஸ் 10 அண்ட் சீனியர் அசோசியேட். இப்போது ஒரு மெத்தடை கால் பண்ணும்போது ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணலான்னு தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி ஒரு மெத்தட் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்ல, அது ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணால் போதும். இந்த வாய்டுக்கு பதிலாக நம்ம இவ்வளோ நாளாக டேட்டா டைப் தான் போட்டிருப்போம், இன்ட்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் ஒரு கிளாஸையே ரிட்டர்ன் டைப்பாக போடலாம். எந்த கிளாஸுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ் நேம் போட்டால் போதும். லெட்ஸே நான் எம்ப்ளாயி ரோலோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும், அந்த எம்ப்ளாயி ரோலோட கிளாஸ் நேம். பார்த்தீங்களா, எரரே அடிக்கல. ஏன் அப்படின்னா, ஒன்று ரிட்டர்ன் டைப் வாய்டாக இருக்கலாம், இல்லை இன்ட்டு ஃப்ளோட்டு கேர் ஏதாவது இருக்கலாம். அப்படி இல்லைனா அது ஒரு கிளாஸாக கூட இருக்கலாங்க. இது வரைக்கும் நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன், இதை புரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு கிளாஸ் நேம் கூட ரிட்டர்ன் டைப்பாக இருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரிட்டர்ன் 100 எரர் அடிக்கும். ஏன்னா ரிட்டர்ன் டைப் ஒரு கிளாஸாக இருக்குது. அப்போ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுமே தவிர வேறு வேல்யூஸ்லாம் ரிட்டர்ன் பண்ணால் அது ஒத்துக்காது. இங்கே பாருங்கள், டைப் மிஸ் மேட்ச் கேனாட் கன்வெர்ட் ஃப்ரம் இன்டு எம்ப்ளாயி ரோல், என்னால் முடியாதுன்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, எம்ப்ளாயி ரோலுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம். எம்ப்ளாயி ரோல் R1 equal to new employee role. ஓகே, அண்ட் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாக R1 போடலாம். பார்த்தீங்களா, எந்த ஒரு எரர் அடிக்கல. ஏன்னா இது ஒரு ரிட்டர்ன் டைப் கிளாஸ் நேம் எம்ப்ளாயி ரோல். அப்போது இந்த மெத்தட் ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணும்போது எம்ப்ளாயி ரோல்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மெத்தட் கால் ஆகிட்டு ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா எம்ப்ளாயி ரோலோட ஆப்ஜெக்ட், அதை இங்கே கேட்ச் பண்ணலாம். எம்ப்ளாயி ரோல் R1
இல்லை R2 என்ன வேணால் ஆர் எது வேணால் போட்டு ஈக்குவல் டுன்னு போட்டால் எரரே அடிக்காதுங்க. ஸோ இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற அந்த ஆப்ஜெக்டை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கான்செப்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஆப்ஜெக்டை, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ நான் வாய்ட் நேம் மாற்றிடுறேன். வாய்ட்னு மாற்றிட்டா இங்கே எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன் ரிட்டர்ன் பண்ணுற, அதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வாய்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எரர் அடிக்கும். நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ test.java எரர் அடிக்கும். எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல கரெக்டாக. செட் எம்ப்ளாயி ரோல் ஜஸ்ட் கால் ஆகுது, E1 ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு பாஸ் ஆகிட்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அடிஷ்னலாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மெத்தட் ஆக்சுவலாக ஒரு ஆப்ஜெக்டை கூட ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு இன்டிஜர் வேல்யூவோ ஃப்ளோட்டோ பூலியனோ இதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணாது. ஒரு மெத்தட் நினச்சா ஆப்ஜெக்டையும் ரிட்டர்ன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் வாய்டு இன்ட் ஃப்ளோட் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணமோ அதோட கிளாஸ் நேமை இங்கே போடணும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.